வணக்கம் மாரிஷ். வணக்கம். மகிழ்ச்சி. வெல்கம் டு 6 டாட்ஸ் பாட்காஸ்ட். மாரிஷ் ஃபோட்டோகிராஃபி 6 டாட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் அபவுட் யுவர் ஜேர்னி வித் ரைஸ் அண்ட் இந்த சம்மிட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அண்ட் ஓவராலாக மாரிஷ் ஃபோட்டோகிராஃபியோடைய ஃப்யூச்சர், ஒரு மாரிஷ் ஃபோட்டோகிராஃபி இன்டர்நேஷ்னல்ன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ கேட்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டு. வெல்கம் டு தி பாட்காஸ்ட் மாரிஷ். மகிழ்ச்சி. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய விஷயத்தில் பயணிச்சுட்டு இருக்கோம் இணைந்து. எப்படி நீங்கள் இந்த தாவோஸ் மாநாடுக்கு நாங்கள் போகிறதுக்கு வீடியோ பண்ணி அண்டு இப்போ சென்னை ஐடிசி சோலாவில் நடந்த இந்த ஜனவரி ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட இந்த அனுபவம், இந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாரிஷ்? நாங்கள் வந்து மதுரையில் வந்து பிஎன்ஐ ராவணாஸ் அப்படிங்கிற சாப்டரில் நாங்கள் எல்லாருமே வந்து காஃபி செஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கான்டென்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நானும் நீங்களும் கனெக்ட் ஆன விஷயம் வந்துட்டு அந்த கண்டென்ட்டில் தான் கனெக்ட் ஆனோன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவீங்க நீங்கள். ஆமாம், கண்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவோம். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி நிறையா கண்டென்ட் இருந்தது எங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி கான்டென்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து தாவோஸ் போகிறோம் சொல்லிட்டே இருப்பீங்க. எனக்கும் ஸ்ரீராமுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, தாவோஸ் இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கும், போயிட்டு வந்துடுவாங்க, ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க அப்படின்னு. ஒரு 3வது நாளாக தாட்டி நீங்கள் சொல்லும் போது தான் வந்து தாவோஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது, ரைஸ்ன்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறதே நீங்கள் எனக்குமே தெரியாது. நானும் இந்த ஈவெண்ட் போய் தான் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த ரைஸுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிய வருது, ரைஸ் ஈவெண்ட்டுக்காண்டி தான் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். சாப்பாடு முக்கியம்னு சொல்லுவாங்க, இது என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இது என்ன தாவோஸே ஃபஸ்ட்டு சரி பக்கத்து ஊர் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸை பற்றி நீங்கள் சொன்னோன்னே ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அப்புறம் நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்க என்னன்னா, ரைஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் போகிறனால நம்மளுடைய என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கலெக்டிவாக எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தோம். அதை வந்து தான் நீங்கள் தாவோஸில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மாரிஷ். நீங்கள் ஒரு 2 நாள் சென்னைக்கு வந்து எங்களுக்காகவே ட்ராவல் பண்ணி வந்து அதை பண்ணி கொடுத்தீங்க. இப்போயும் நான் அந்த நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பிகாஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் has given us a way ஃப்ரம் தாவோஸ் டு திண்டுக்கல் வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நாகாஸ் ஓட நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஃபஸ்ட்டு திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அதுக்கும் உங்கள் வீடியோவுக்கும் ஒரு நிறைய தொடர்பு உண்டு. அந்த நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள் மாரிஷ். எஸ், அந்த ஜேர்னி அப்படிங்கும்போது எனக்கு இந்த தாவோஸில் நடந்ததே வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கே நம்ம வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு இது எல்லாமே தெரிய வந்ததுனால சரி ஓகே பாஸ்போர்ட் இஷ்யூ அப்படிங்கிறனால அப்படியே அந்த ஈவெண்ட் வர முடியாமல் போச்சு. அடுத்து நான் போகும்போதே கேட்டிருப்பேன் உங்ககிட்ட, அடுத்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னீங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நீங்கள் தாவோஸ் போயிட்டு வந்துட்டு சொல்லுவீங்க அப்படின்னு. கரெக்டாக ஆன ஃபைன் டே வந்து சொன்னீங்க. அடுத்த தாட்டி வந்து இந்தியாவில் சென்னையில் நடக்குதுன்னொடனே எனக்கு அப்பாடா சூப்பர் ஓகே அப்படிங்கிற ஒரு ஜோன் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளால் அதை அட்டன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்புறம் மதுரை பிஎன்ஐ மூலியமா நம்ம பெரிஸ் மகேந்திரவேல் ஐயா வந்துட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட் ஷோல வந்து இருக்கிற எங்க எல்லா பிஎன்ஐ மெம்பர்ஸுமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருந்தோம். எல்லாருமே வரும்போது எனக்கு நம்மளுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல தான் அந்த ரோட் ஷோ, மல்லிகை ஜெகதீசன் ஐயா அப்புறம் ஃபாதருமே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி அது வரைக்குமே ஓகே இது ஒன் ஆஃப் த ஃபோரமா இருக்கும் அப்படிங்கிற ஐடியால தான் வந்திருந்தேன். பட் ஃபாதர் அங்கே எனக்கு பேசும்போது தான் வந்து ரைஸ்னா என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி இந்த ஃபோரம் வந்து கொண்டு வரணும், என்ன விஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கும் போது ஓகே நம்ம விஷனும் இவங்க விஷனும் ஒரு இதுல அலைன் ஆகுது, நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதாவது கான்செப்டா சொல்லணும்னா குளோபலி உள்ள தமிழர்களை கனெக்ட் பண்ணணுங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு அப்படியே அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மதுரை ஈவெண்ட்டே வந்துட்டு கண்டிப்பா இந்த தாட்டி சென்னையில் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஜோன்ல தான் வந்துட்டு வரோண்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்க வந்திருக்கீங்க. ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து அதுவும் எனக்கு அடுத்த சமிட் நமக்கு தெரிய வந்து அடுத்த சமிட்டே சென்னையில் நடந்ததுங்கிறது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் இப்படி வர்றீங்க, பெரிஸ் மகேந்திரவேல் ஐயா வந்து இந்த மதுரையில் மல்லிகை ஜெயசனியாவுடைய அவர் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நடக்குது, அந்த ஈவெண்ட்டை வந்து விட்னஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ டிசைட் எஸ் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீராமையும் கூட்டுறோம்னு நினச்சிங்க, பட் நீங்கள் வந்தீங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு திஸ் ஈவெண்ட் இன் பர்சன். ஏன்னா நீங்கள் நிறைய ஷூட் பண்ணி இவ்வளோ அருமையான ஸ்டூடியோ வச்சுருந்தாலும் ஒரு 3 நாள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம்னு ட்ரஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அப்படி நீங்கள் வந்து
ஐடிசி சோலாக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் WCCல ஒரு ஈவெண்ட் ப்ரீ ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க இல்லையா? அந்த ஈவெண்ட் எப்படி விட்னஸ் பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க? ஆக்சுவலி வந்துட்டு நான் சென்னை ஈவெண்ட் வந்ததே வந்து லாஸ்ட் மினிட் பிளான் தான். ஏன்னா நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. நான் சரி ஒரு நாள் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்திருந்தேன். அப்புறம் அருண் பாண்டியன் தான் வந்துட்டு உங்கள்கிட்டயே சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் போட்டீங்க. ஃபோன் போட்டுட்டு நீங்கள் கிளம்பி வாங்க WCCக்கு வா அப்படின்னு சொன்னேன். நான் WCCக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு, சும்மா ஜென்ரலாக தான் வந்தேன். சரி ஓகே வருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். வந்து அங்கே வந்து பார்த்தா நான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தவர் அங்கே கெஸ்ட்டாக இருந்தார். அது யாருன்னா நம்ம V.Sid அகமது தான் அங்கே வந்து திருச்சியோடைய ஒரு அடையாளமாக மாறிட்டாரு. அவங்கள அங்கே பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஒரு இதாக இருந்துச்சு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் ஆல்ரெடி தெரியும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸில் அவர் சோஷியல் மீடியாஸில் எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இப்போ அடுத்து நானுமே வந்து எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்கள எப்படி ரெட்டென்ஷன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். குறிப்பாக வந்து ஒரு காயின் கொடுத்தாரு அவர். ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு செலக்டிவாக ஒரு 5 காயின்ஸ் வச்சு அந்த 5 காயின்ஸை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்காண்டியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும்போது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பே ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போ நான் என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் எஜுகேஷன் வைஸாக ஃபோட்டோகிராஃபியை ஒரு எஜுகேஷனாக கொண்டு போகும்போது நானும் அவர்கிட்ட இருந்து அவர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் ஆரம்பிக்கும் போது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மாரிஷ் அகாடமின்ற ஒரு விஷனுக்கு வந்து அதான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது நேர்ல பார்க்கும்போது எனக்கு இன்னும் அது 100 மடங்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆன விஷயம் அது. ஸோ இப்போ WCCல வந்து பாக்குறீங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் உமன்ஸ் காலேஜுக்குள்ள போய் ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எப்படி இருக்குன்றதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். பட் அது ரைஸ் மூலியமா நடந்துருது. ஐடிசிக்குள்ள நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே 3 நாள் இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி சம்மிட்டுக்கு வரும்போது வாட் யூ ஃபெல்ட்? ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி இதை நம்ம திருப்பி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் கனெக்ட் பண்ணோம். எதுவுமே வந்து தனித்தனியாக இல்லை, எல்லாமே வந்து இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே உள்ளே வரும்போது வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த ரோட் ஷோ மதுரையில் நடக்கும்போது சென்னை வரைக்குமே நான் வரல. ஆனால் மதுரைக்குள்ளேயே அந்த ரோட் ஷோ கனெக்ட் பண்ண போகும்போது மதுரையில் உள்ள ஆண்டர்பிரனர்ஸை பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகலை, ஆனால் அவங்க அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அன்றைக்கே ஃப்ரெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி ஜாலியாக பேசினோன்னே வந்து ரிசீவ் பண்ணதே அந்த மதுரை ரோட் ஷோக்கு வந்தவங்க தான் 3 பேர் எங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி அந்த கார்ட்ஸ்லேருந்து எப்படி என்ட்ரியிலேருந்து நாங்கள் ஆக்சுவலி நானும் அருண் பண்ணின்னு முடிச்சுட்டு இருந்தோம். யாருமே தெரிலடா என்னடாங்கிற ஒரு ஜோனில் தான் இருந்துச்சு. அவங்க வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போனதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக உள்ளே போனதே வந்துட்டு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ப்ரீவியஸ் டே குரூப்பில் வந்து போட்டிருந்தீங்க எல்லாரும் வந்துட்டு மினிமம் வந்து 1000 கார்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து 1000 கார்டெலாம் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், நம்ம ஒரு 100 மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நானும் ஒரு 100 தான் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியா, சரி ஓகே இது ஒரு நெட்வொர்க்கிங் தான் பண்ண போகிறோம், இன்னும் கார்ட்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோங்கிற இதுதான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நானும் அருண் பண்ணி என்ன பண்ணோம், BNIயில் கிடச்ச அந்த நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தவங்ககிட்டயா பேசி 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 அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு எப்படி ஒரு முதல் நாளே ஒரு 80 கார்டு கொடுத்துருப்போம். 80 கார்டை நாங்கள் வாங்கவும் செஞ்சுட்டோம். அத்த மிட் ஆஃப் த டேலே பண்ணி முடிச்ச பிறகு தான் புரியுது ஓகே ஃபைன் கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சு. அப்புறம் லஞ்ச் டைம்லேயே வந்துட்டு திருப்பி பார்த்தவங்களே திருப்பி பார்த்து ஓகேன்னு கனெக்ட் ஆகி லைக் குளோபலி யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, நம்ம பிஸ்னஸ் அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், அவங்க பிஸ்னஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எங்ககிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டே நமக்கு போச்சு. சூப்பர். இப்போது 3 நாள் நடந்தது ஈவெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரமில் இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனராக நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த ரைஸ்ன்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த மாநாட்டில் ஸ்டேஜில் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதை ஒரு சீக்வென்ஸாக அஜெண்டாலையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். அதில் உங்களுக்கு எது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு? அது ஸ்டேஜ் வைஸாக போனது. ஸ்டேஜில் நிறைய பேர் உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, மேபி சில பேர் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நீங்கள் புதுசாக சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ 40 கண்ட்ரீஸ்லேருந்து வந்துருந்தாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் தட் யூ ஃபெல்ட்
when you saw such ஒரு dynamic personalities? ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா ஜென் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 35 லைக் இயர்ஸ் முன்னாடி இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸை வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க போனீங்க ஸ்டேஜுக்கு? ஆமா, ஸ்டேஜுக்கு நாங்கள் போனோம். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க உங்க பிசினஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல என்ன இது இருந்துச்சுன்னா, இத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அந்த ஆண்டர்பிரனர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய பிசினஸை பிச் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எனக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம என்ன இங்கேருந்து திங்க் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது சூப்பர் பெரிய விஷயம். அது எனக்கு கிடைச்சதுல எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் பேசி முடிச்சுட்டு கீழே போனோடனே எல்லாருமே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அடுத்து நெட்வொர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் தானே கேட்கும்போது எனக்கு அந்த 3ஆவது நாள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருமே நான் சொன்னனால ஓகே இவங்க எங்க ஆண்டர்பிரனர், இவங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வீடியோ ப்ரொடக்ஷன் பற்றியுமே அடுத்து அங்கங்கே ஒரு சில டவுட்ஸுமே கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து அவங்களுக்கு சரியாக புரியலன்னா நான் ஒரே ஒரு எப்படி கன்வே பண்ணால் ஒன்னே ஒன்று தான் கன்வே பண்ணுவேன். நீங்கள் நம்ம ஸ்பான்சர் சுந்தரேசன் 6 ஸ்டார்ஸ் பார்த்துருக்கீங்களா, வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்க என்ன வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நம்ம தான் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. லைக் அதுதான் சொல்ல, நீங்கள் உள்ளே இருக்கும் போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு லேவரேஜ் தான். டக் 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 உங்களே நான் வச்சு பிளான் பண்ணி இது அபவுட் கனெக்டிங் பீப்புள் அண்ட் மோர் ஆஃப் அந்த கிரெடிபிலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும். அண்ட் அதில் உங்களுக்கு ஸ்டேஜில் யாரோடைய ஸ்பீச்சு இல்லை என்ன கண்டென்ட் வந்து இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் யூ? ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்பயர் பண்ணவர் நம்ம CK குமரவேல் நேச்சுரல்ஸ் அவங்களும் தான். உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறையா சொன்னாங்க, அவங்களுடைய ஜேர்னியுமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, ஸ்டேஜில் பேசிட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, குடிச்ச டீ கிளாஸை வெளியே கொண்டு போய் வைப்போம் அப்படின்ட்டு வெளியே போனால் அவங்க ஸ்டாலில் வந்து அவர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு நான் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்காது என்னன்னா அவங்க கிட்ட என்னால் அப்ரோச் பண்ணி பேச முடிஞ்சது. ஆரம்பம் ஸ்டேஜில் பேசுறவரோட கூட நின்று பேசி ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சு. அவர்கிட்ட நான் இங்கேயே சொல்லிட்டு இருந்தேன், நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுமே என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் அந்த கேள்வியை ஃபைனலாக கேட்குறேன். அதாவது ஒரு சர்வீஸ் செக்டார் இருக்கிற நீங்கள் இவ்வளோ ஃப்ரான்ச்சைசி எப்படி கொடுத்தீங்க? லைக் இத்தனை பேர்கிட்ட குளோபலி எப்படி ரீச் ஆனீங்க? ஏன்னா நானும் சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்கேன். ஸோ நானும் வந்து நிறைய பேரை ரீச் பண்ணோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கு. அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல உள்ள ஐடியாஸ்லாம் நிறைய கொடுத்தாரு. அதை நான் வந்து மாரிஸ் போட்டோஸில் உடனே கொஞ்சம் விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ க்ரௌட்லேயும் அவ்வளோ இதுலேயுமே வந்துட்டு அவர் நல்ல டைம் கொடுத்து பேசி ஐடியா ஷேர் பண்ணி நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோன்னு சொல்லி அவர் கார்டெலாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே பைப்லைனில் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக நடக்கும். இப்போ ஒரு 3 நாள் ஜேர்னியில் மதுரை டீம்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு ஒரு மாலையெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் எதுக்கு இந்த மாலை போட்டிருக்காங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. உங்களுக்கு மட்டும்தானே அது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மதுரையை போய் ரெப்ரசன்ட் பண்ணப்போ வி ஆல்சோ கேம் வித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ ரீசெண்டாக சேம்பர் ஆஃப் காமர்ஸில் போய் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்த மாநாடுக்கு நீங்கள் எல்லா 100 வருட செலிப்ரேஷனை நீங்கள் வந்து வீடியோகிராஃப் பண்ணீங்க. ஸோ அதுவும் ஒரு பிரமாதமான விஷயம். ஸோ இப்போ அந்த மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணிங்கல்ல, மதுரையை 40 கண்ட்ரீஸில் வந்து இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப வாட் இஸ் தி ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு? ஆக்சுவலி இந்த விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஆண்டர்பிரினர் போய் மீட் பண்ணி குளோபலி இருக்கிறவங்களை பேசினோம்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு ஒரு டாபிக் வரும்போது மதுரைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதையும் வருது, ஒரு ரெஸ்பெக்டும் வருது, ஒரு கிரெடிபிலிட்டியும் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து பல ஆளுமைகள் வந்துட்டு போய் நம்மளை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க குளோபலி. ஸோ அவங்களுடைய இதுவுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. மதுரை மாரிஸ் அதுவே நல்லா இருக்கு. வெரி குட். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதில் குறிப்பாக வந்து அந்த ரைஸ் ஈவெண்ட்டில் நாங்கள் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு போய் சேர்ந்ததுக்கு ஒருத்தர் தான் காரணம். அவர் யாருன்னா நம்ம பத்தஞ்சலி சரவணன் ஐயா தான். அவர் யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணாரு. என்னன்னா அந்த மதுரை மணிமாலை அது இந்த ப்ளூ கலர்ல போட்டு சுத்திட்டு இருந்தோம்ல, அது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மதுரையில இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா அந்த மாலை கொடுத்துட்டாரு. அந்த மாலை கொடுத்ததுக்கு அப்புறம்
நாங்கள் அந்த நெட்வொர்க் ஈவெண்ட்ல நாங்கள் கார்டு வாங்காதவங்க மிச்ச ரிமைனிங்காக இருந்தவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் மதுரையான்னு சொல்லி மதுரையை வச்சு டாப்பிக்காக பேசியே நாங்கள் நிறைய பேர்த்திட்ட பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தர் மதுரையான்னு நீங்கள் மதுரை என்ன வந்தீங்கன்னு பார்த்தா எங்க பக்கத்து ஏரியாவில் வில்லாபுரத்துல ப்ளூ கலர் இது வந்து உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஆயிடுச்சு. பக்கத்து ஏரியால இருந்து அங்க வந்திருக்காரு. இங்கேயும் பார்த்தது இல்ல, அங்கேயும் பார்த்தது இல்ல. பட் அந்த மாலை வந்து மதுரைங்கிற ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி அதுவும் ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங்கை வந்து ஓபன் பண்ணி விட்டுச்சு.